4 தொழிலாளிகள். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக சிநேகிதர்களையும் எழுப்புகிறார். அவர்கள் கர்த்தர் நியமித்த வேலைகளை கர்த்தருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் செய்கிறார்கள். சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து 4 கொம்புகளை பார்த்தார். சகரியா முயற்சி செய்து கண்களை ஏறெடுத்து பார்த்தார். இப்போது கர்த்தர் சகரியாவுக்கு 4 தொழிலாளிகளை காண்பிக்கிறார். இவர்கள் கொம்புகளை பயமுறுத்துகிறதற்கும் அதை விழத் தள்ளுகிறதற்கும் பலமுள்ளவர்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக கொம்புகள் எழும்பினாலும் அந்த கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கு கர்த்தர் தொழிலாளிகளை எழுப்புகிறார். நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்களால் பார்க்கும்போது நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் சத்துருக்களும் அவர்களுடைய அந்தகார கிரியைகளும் நமக்கு பெரிதாய் தெரியும். நம்முடைய விசுவாச கண்களால் பார்க்கும்போது சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வைத்திருப்பது நமக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய மனக்கண்கள் எப்போதுமே பிரகாசமுள்ளதாய் இருக்க வேண்டும். 4 தொழிலாளிகளுக்கு இரும்பு கொம்பு அடையாளமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த தொழிலாளிகள் மரவேலை செய்கிற தச்சர்கள் என்றும் இரும்பு வேலை செய்கிற கொல்லர்கள் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர்கள் கொம்புகளை உடைப்பதற்கும் அழிப்பதற்கும் கீழே விழத் தள்ளுகிறதற்கும் திறமையும் ஆற்றலும் பலமும் உள்ளவர்கள். சகரியாவுக்கு கர்த்தரே 4 தொழிலாளிகளை காண்பிக்கிறார். சகரியா கர்த்தரிடம் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பதில் சொல்லுகிறார். கர்த்தர் சகரியாவுக்கு காண்பித்த 4 தொழிலாளிகளை பற்றியும் வேத பண்டிதர்கள் விளக்கமாய் சொல்லுகிறார்கள். செருபாபேல், யோசுவா, எஸ்ரா, நெகேமியா ஆகிய 4 பேருமே அந்த 4 தொழிலாளிகள் என்பது பொதுவான விளக்கமாகும். இந்த 4 பேரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இஸ்ரவேலும் எருசலேமும் வருங்காலத்தில் மேசியாவின் கீழ் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படும். தொழிலாளிகள் என்பதற்கான எபிரேய வார்த்தை காராஷ் என்பதாகும். இஸ்ரவேலையும் யூதாவையும் எருசலேமையும் சிதறடித்தவர்களின் வல்லமையை இந்த தொழிலாளிகள் முறியடிப்பார்கள். எருசலேமும் யூதாவும் இஸ்ரவேலும் முழுவதுமாக திரும்ப கட்டப்படும். இவர்கள் புறஜாதி ராஜாக்களை பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் வருவார்கள். பயமுறுத்துதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை காராத் என்பதாகும். 4 தொழிலாளிகள்: இயேசு கிறிஸ்து, பரலோகத்தின் தூதர்கள், உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், புதுப்பிக்கப்பட்ட பூமிக்குரிய இஸ்ரவேல்.